வணக்கம், வாங்க சமைக்கலாம். சுவையான சிறுகீரை பொரியல் செய்யலாம் வாங்க. இது சிறுகீரையை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா பொடி பொடியாக அறுத்துருக்கோம் பாருங்கள். 2 வாட்டி கழுவிருக்கோம், மண்ணெலாம் இல்லாத மாதிரி. நம்ம இதை எடுத்து வச்சுக்குவோம். அடுத்து சுவையான சிறுகீரை பொரியல் செய்யலாம் வாங்க. இப்போ நம்ம மண் சட்டியை வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். நல்லெண்ணெய் தான் உடம்புக்கு நல்லது. நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவோம். 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குவோம். 2 கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். ஒரு 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக அறுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருக்காமல் இப்படி அறுத்து வச்சுருக்கோம். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். அதையும் சேர்த்துக்குவோம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு 4-5 பூண்டு பல், அதை நம்ம பொடி பொடியாக அறுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம சேர்த்துக்குவோம். அதையும் நல்லா வதக்குவோம். மண் சட்டியில் சமையல் செய்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியமானது, நல்லா சுவையாகவும் இருக்கும் நம்ம செய்கிற சமையல், எந்த சமையலாக இருந்தாலும். இப்போ நம்ம ஒரு 3 வெங்காயம் அறுத்து வச்சுருக்கோம் பொடி பொடியாக, அதையும் சேர்த்துக்கோம். நல்லா வதக்கணும். வெங்காயம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லா வதங்குதோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த சிறுகீரையை நம்ம சேர்ப்போம். சிறுகீரை நல்லா பொடி பொடியாக அறுத்துருக்கோம் பாருங்கள். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இரும்பு சத்து இருக்குது, சுண்ணாம்பு சத்து, அனைத்து வகை சத்துக்களும் இருக்குது. இதை நம்ம சாப்பிடும் பொழுது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. நீர் சம்மந்தப்பட்ட நோய் இருந்தால் எல்லாமே சரி பண்ணும். கர்ப்பிணி பெண்களுக்கு இதை நம்ம 6வது மாதத்துலேருந்து நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கு உடம்பு ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். சுகப்பிரசவம் ஆகும். அந்த அளவுக்கு மிகவும் சத்து வாய்ந்தது இந்த சிறுகீரை. நம்ம இந்த மாதிரி நம்ம பொரியல் செய்து நம்ம டெய்லி கொடுக்கணும் அவங்களுக்கு. அந்த அளவுக்கு ஒரு சத்து வாய்ந்த ஒரு பொருள் இந்த சிறுகீரை பொரியல். கால் வீக்கம், உடல் வீக்கம், அனைத்து வகைக்கும் இது ரொம்ப கை கண்ட மருந்து. நம்ம தண்ணி தெளிக்க தேவையில்லை. இதுவே நம்ம கழுவின தண்ணியிலே இது வெந்துடும். கொஞ்சம் நம்ம தூள் உப்பு சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாயிடும். அதனால் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. வேணும்னா அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியிலே வெந்துடும். கீரையை தட்டு வச்சு நம்ம மூடி வச்சுக்குவோம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். மீடியம் தீயில் வச்சுருவோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்ப்போம். நடுநடுல கிளறி விட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ வச்சுருந்தோம் பாருங்கள். இப்போ பாருங்கள் வெந்து எவ்வளோண்டு ஆகிடுச்சு பாருங்கள். அதனால தான் நம்ம உப்பு கம்மியாக போட்டால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து நல்லா வெந்துடுச்சு. நல்லா தண்ணியை வற்றிடுச்சு பாருங்கள். நம்ம எவ்வளோ பொடியாக அறுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ இப்படி நம்ம பொடியாக அறுத்தோம் அப்படின்னா பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நல்லா பொடியாக அறுத்துருக்கோம். நம்ம அறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை கீரையில் இருக்கிற புல்லெல்லாம் நம்ம எடுத்துடணும். புல்லெல்லாம் எடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணணும். நம்ம நல்லா இலசாக இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த இலையோட அந்த காம்பி சேர்த்து நம்ம கட் பண்ணோம்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். வெறும் இலையை மட்டும் பிச்சுலாம் வைக்காதீங்க. இது நல்லா பிஞ்சு கீரையாக இருக்கும்போது அந்த காம்பு எவ்வளோத்துக்கு எவ்வளோ பிஞ்சாக இருக்கோ அந்த அளவுக்கு வரைக்கும் நம்ம வேற கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மொத்தமாக சேர்த்து வச்சு நீங்கள் பொடி பொடியாக அறுத்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடியது. இங்கே பாருங்கள், நம்ம ஒரு தட்டு நிறைய வச்சுருந்த கீரை இப்போ நம்ம வெந்ததுக்கப்புறம் எவ்வளோண்டு இருக்குது பாருங்கள். சுவையான கீரைக்கு நம்ம இந்த தேங்காய் துருவலை நம்ம சேர்த்துக்குவோம். ஒரு 2-3 பத்து தேங்காய் இது நம்ம சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்.
சேர்த்து கிளறுவோம். தேங்காய் துருவலை போட்ட உடனே நம்ம இறக்கிடலாம். வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி சிறுகீரை பொரியல் செய்து சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. சுவையான சிறுகீரை பொரியல் தயாராகிவிட்டது. நீங்களும் இதுபோல் செய்து உண்டு மகிழுங்கள். இந்த காணொளி பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதே நேரத்தில் அடுத்து வர காணொலியை பார்க்கணுன்னா பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.